எல்லாருக்கும் வணக்கம். நானும் சரத் சார், பொன்ராம் சார், நாங்கள் எல்லாரும் மக்களை நல்லா சிரிக்க வைக்கணும்னு ஒரு முயற்சி பண்ணோம். நாங்கள் எங்கள் பெஸ்ட்டை கொடுத்துருக்கோம். நாங்கள் படத்தில் நாங்கள் எல்லாருமே எங்களோட பெஸ்ட்டு கொடுத்துருக்கோம். இங்கே தேட்டரில் ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது நல்லா இருக்குது. ஸோ நாங்கள் ஒர்க் பண்ணது நல்லபடியாக மக்களுக்கு போய் சேருதுன்னு நினைக்கிறோம். ஸோ நீங்கள் எல்லோரும் தேட்டருக்கு என்னையும் எங்கள் டீமையும் சப்போர்ட் பண்ணணும். உங்களோட ரிவ்யூவை எங்களுக்கு கொடுங்க. நீங்கள் தேட்டருக்கு போய் படத்தை பார்த்துட்டு நல்லா சந்தோஷமாக ரிட்டன் வீட்டுக்கு போகணுன்னு தான் நாங்கள் ஆசைப்பட்டோம். அது நாங்கள் நடக்குதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ நீங்கள் எல்லோரும் தேட்டருக்கு போய் படத்தை பாருங்கள், பார்த்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஆமாம், அது அவங்க ப்ரொடக்ஷன் ஸ்டார் சினிமாஸ்க்காக அவங்க அது பண்ணியிருக்காங்க. அது அவங்களோட டைட்டில் கார்டு. அது நம்மளுக்கும் அதுக்கும் அம்மாட்ட பெர்மிஷன் கேட்டு அது அவங்க பண்ணியிருக்காங்க. நன்றி. இன்னைக்கு கொம்பு சிவி படம் ரிலீஸ் ஆயிருக்கு. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மனசு நிறைவாக இருக்குது படம் பார்த்து வந்தது. ஏன்னா ஷம்மு நீண்ட நாள் போராடி கஷ்டப்பட்டு 13 வருஷம் சினிமா காலத்தில் இதோட 4வது படம் இருந்தாலும் இந்த 4வது படம் இன்னைக்கு எல்லா சினிமாவுக்கு அனைத்து ஜாம்பவான்களும் சேர்ந்து இந்த படத்தில் சேர்ந்துருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா சார் இருக்கட்டும், பொன்ராம் சாராக இருக்கட்டும், சரத்குமார் சாராக இருக்கட்டும், இசைஞானி இளையராஜா சார் இருக்கட்டும், அவர் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. எல்லாருமே மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இந்த சினிமாவில் சேர்ந்து கொம்பு சிவி அப்படின்னு ஒரு படத்தை எனக்கு எடுத்திருக்காங்க. உண்மையிலேயே ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் படமாக இருக்குது. நான் நேற்றுலேருந்து 3 வாட்டி இந்த படம் பார்த்துட்டேன். இருந்தாலும் எனக்கு சலிப்பு, எனக்கு போரே அடிக்கல. மேலும் மேலும் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது படம். ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், காமெடியாக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், தார்னிகா, ஐரா, இந்த மாதிரி எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க படம். கண்டிப்பாக இது ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்கும். அடுத்த 2 வாரம் எந்த படம் இல்லாதனால ப்ளஸ் ஹாலிடேஸ் இருக்குது. மக்கள் அனைவரும் தேட்டரில் போய் இந்த படத்தை பார்க்கணும். கண்டிப்பாக உங்கள் கேப்டன் மகன் சண்முகம் பாண்டியன் நீங்கள் எல்லாரும் ஆதரவு கொடுக்கணும். இந்த இடத்துல நான் கேட்டுக்கிறேன். நிச்சயம் இந்த உங்களோட எதிர்பார்ப்பை நிச்சயம் கொம்பு சிவி பூர்த்தி செய்யும். கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கணும். எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குங்க படம். தேங்க்யூ. சண்முக பாண்டியனுடைய கொம்பு சிவி திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸ்டார் மூவிஸோடைய முதல் மூவி. ப்ரொடியூசர் முகேஷ் அவர்களுக்கும், நம்ம டைரக்டர் பொன்ராம் அவர்களுக்கும், இசைஞானி இளையராஜாவின் மகன் யுவன் சங்கர் ராஜா அவர்களும், சரத்குமார் சாரும், சண்முக பாண்டியன், ஒட்டுமொத்த இந்த க்ரூ, அதாவது எடிட்டர், அதே மாதிரி ஃபைட் மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர், அதே போல் கேமராமேன், எல்லாரும் இணைந்து இந்த படத்தை மிக பிரம்மாண்டமான படமாக கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு நல்ல காமெடி, சென்டிமெண்ட்டு, சாங்கு, ஃபைட்டு அப்படின்னு எல்லாம் கலந்த ஒரு திரைப்படமாக, ஒரு ஜனரஞ்சகமான படமாக, குடும்பங்கள் விரும்பும், குடும்பங்கள் கொண்டாடும் ஒரு திரைப்படமாக வந்ததாக நான் நினைக்கிறேன். நான் எது சொன்னாலும் ஒரு அம்மாவா என் கருத்து சொன்ன மாதிரி இருக்கும். நான் இந்த திரைப்படம் உங்கள் கையில் இன்னிலேருந்து ரிலீஸ் ஆயிடுச்சு, மக்கள் கையில் வந்துருச்சு. மக்கள் பார்த்து நீங்கள் கொடுக்குற தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்புன்னு நான் நினைக்கிறேன். அதனால் நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூ கொடுக்கணும். எல்லாரும் தியேட்டரில் போய் படம் பார்க்கணும். உங்களுடைய ஆசீர்வாதம், ஆதரவு சண்முக பாண்டியனுக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். கேப்டனோட பிளெஸ்ஸிங் நிச்சயமாக இந்த தம்பிக்கு என்னைக்கு இருக்கும். அதுபோல் மக்கள் ஆதரவும் வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆமாங்க சார், நான் அவர் பிறந்த காலத்துலேருந்து பார்க்குறேங்க. புலிக்கு பிறந்தது பூனை ஆகாதுங்க. 2 பிள்ளைகளுமே அப்படிதான். கேப்டனுக்கு பிறந்தவங்க பெரியவர் விஜய் பிரபாகர், சண்முக பாண்டியன், 2 பேருமே அப்படிதாங்க. ஸோ நான் சொல்கிறத விடங்க, மற்றவங்க அதை சொல்லட்டும், மற்றவங்க பாராட்டும், மற்றவங்க சொல்கிற கருத்துக்களை நான் ஏற்றுக்கிறேங்க. அதனால் மற்றவங்க என்ன கருத்து சொல்கிறாங்க அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணுறேன். அதனால் அடுத்தவர்களுக்கு கருத்துக்காக நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிக்கிறேன்.